எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு உங்களை எல்லாம் என்எம்எஸ் கிளாஸில் பார்ப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சென்னை குளத்தூர் வந்திருக்கேன். குளத்தூரில் எங்கள் கிரேடி யங் மைண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 குழந்தைகளாக இருப்பாங்க குளத்தூரில். அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நிறைய தடவை வந்திருக்கேன் குளத்தூர். குளத்தூர் அந்த மீன் கடை இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி மீன். ஓகே, சரி, எனவே நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். போதும். திருச்சிங்க சார். திருச்சியெல்லாம் வந்திருக்கேன். பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த இந்த அந்த இதை யாரோ ஒருத்தர், நானே படிக்கிறேன். இஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இது நான் ஷேர் பண்ணல. ஆமாம், இன்னும் ஷேரே பண்ணல. ஷேர் பண்ணாமல் அது எப்படி வரும்? அதாவது ஷேரே பண்ணல கண்ணா. பண்ணுறேன் நான் பேசிட்டே ஷேர் பண்ண முட்டேன். இப்போ தெரியுதா? தெரியுது சார். யாரோ போறாங்க. எஸ் சார், தெரியுது சார். ரைட். ஓகே, சரி, நான் படிக்கிறேன். இந்த கேள்வி நான் மட்டும் படிக்கிறேன், அப்புறம் நீங்க. If the English alphabets A to Z have numerical value from 0 to 25 respectively, denoted by alpha A equal to 0, alpha B equal to 1, etc., alpha Z equal to 25, and sum of the two alphabets A and B is defined as A plus B equal to C. If alpha C equal to alpha A plus alpha B, alpha or lambda நினைக்கிறேன், then answer the question 33 to 37. உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் அது? ராஜலட்சுமி, ஏன் மைக் ஆன் பண்றீங்க? இப்போ நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஆன் பண்ணக்கூடாது. ஓகே, இங்க பாருங்க. இப்போ இங்கிலீஷ்ல ஒரு தடவை யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. If the English alphabets A to Z have numerical value from 0 to 25 respectively, denoted by lambda A ன்னு போட்டுங்க. lambda A. Lambda A is equal to 0, lambda A is equal to 1, etc. Lambda B is equal to 1, etc. Lambda Z equal to 25. And the sum of two alphabets A and B is defined as A plus B is equal to C. If alphabet C equal to alphabet lambda A C equal to lambda A plus lambda B, then answer the question 33 to 37. சரி, they answer the question 33 minus 37. மைனஸ் 33 to 37. சரி, ஆஃப் பண்ணுங்க உங்க மைக்கை, சத்தம் வருது எக்கச்சக்கமா. அடுத்தது இந்த தமிழ் யாரோ ஒருத்தர் படிங்க. ஆங்கில எழுத்துக்கள் A முதல் Z வரையிலானவற்றுக்கு எண் மதிப்பு 0 முதல் 25 வரை குறிக்கப்படுகிறது. அவை lambda A, lambda போடுங்க. lambda A is equal to 0, lambda B is equal to 1, lambda Z is equal to 25 என்பதாக உள்ளதெனில் A மற்றும் B என்ற இரு எழுத்துக்களின் கூடுதல் A plus B is equal to C, lambda n C is equal to lambda A plus lambda n B எனில் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. இப்போ இது என்ன புரிஞ்சுது? இப்போ நான் 2-3 கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியிருக்காங்க. இந்த கேள்வி புரியுதான், இந்த கொடுத்த இது கேள்விக்கே இன்னும் போகலை. நம்ம இந்த கேள்விக்காக இது பண்ணுறோம். என்னென்னா, இப்போ ஏ டு மொத்த இங்கிலீஷில் எவ்வளோ ஆல்ஃபபெட்? 26. அப்புறம் ஏன் 0 to 25 கொடுத்துருக்காங்க? 0 lambda A is equal to 0. ஆமா, 0 ஆரம்பிக்கிறதுனால 25 தான் இருக்குது. 1ல ஆரம்பிச்சிருந்தா 26 போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ A plus B equal to C கரெக்டா? ஏன்னா A வந்து 0, B வந்து 1 ஈக்குவல் டு C-யா? நோ சார். நோ சார். இரு எழுத்துக்கள் கூடுதல் A plus B equal to lambda C equal lambda A. அப்போ சரி, இது எடுத்துக்கங்க. lambda B 1, lambda C 2, அப்போ lambda D வந்து 3. கரெக்டா? அது கரெக்டா இருக்குது. ஆனா இது தப்பா இருக்குதுங்கிறீங்களா? ஓகே, சரி. புரியல சார். புரியல சார். இப்போ நீங்க ஒன்னு சொன்னீங்க. இப்போ A plus B equal to C அப்படிங்கிறது கரெக்டா?
நோ சார். தப்பு சார். லாம்டா சி ஈக்குவல் டு அது எப்போ கரெக்டானா அதில் லாம்டா ஏக்கு மட்டும் தான் அது கரெக்டாக இருக்காது, மற்றதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டா டி ஈக்குவல் டு லாம்டா சி ப்ளஸ் லாம்டா பி. லாம்டா சி என்கிறது எவ்வளோ? லாம்டா சி என்பது 2, லாம்டா பி என்பது 1, லாம்டா டி என்பது 3. அப்போ 3 ஈக்குவல் டு 2 + 1. அதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. முதல்ல இதுக்கு மட்டும் தப்பாக வருது இல்லையே? இல்லை அப்படி இல்லை. சரி ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேள்விக்கு போகலாம். கேள்வி அது அப்படியே இருக்கட்டும். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி, லாம்டா சி ஈக்குவல் லாம்டா எனில்னே போட்டாம எனில் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையில் இ ப்ளஸ் கே ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. இப்போ இ எவ்வளோ இருக்கும்? ஈயோட மதிப்பு என்ன? 4. கேயோட மதிப்பு 10 சார். BCDEFGHIJK 10 + 4 14. 14 சார். எது வரும்? ஓ சார். 14க்கு ஓ தான் வரும். கரெக்ட். ஏன்னா 14க்கு ஓ வரும். கரெக்ட். அடுத்தது B + U என்ன வரும்? ஓ 15 B வந்து 1 சார், B வந்து 1, U வந்து 20 சார். 21 வரும். அப்ப 21 வரும். 21 என்ன? வி சார். வி சார். வி. அடுத்தது 35 A + C + F. அப்படியே இங்க பாருங்க 35. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதாவது கால் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன். 35 36 37 முடிய போடுங்க, நான் வந்துடுறேன். 4 கேள்வி போடுங்க, நான் வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சார் ஸ்கிரீன் காட்டுங்க சார். ஒரு நிமிஷமா. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுமா. சார் நான் சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன். எனக்கு NMMS லிங்க் உள்ள போனா வரவே மாட்டேங்குது சார். இப்போ போங்க, வருமே. இப்போ மறுபடியும் போங்க. நான் லேட்டாக வந்தால் அது அளவு விடமாட்டோம் இல்லை, அதனால அப்படி. இப்போ ஷார்ப்பா 6:30 குள்ள போனேன். சரி, இப்போ ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் ஹெச் சார். ஒரு நிமிஷம். எஸ் சார். ஹெச் 35 ஹெச் சார். 34 35 36 37 போடுங்க. ஒரே நிமிஷம், யாரோ ஒரு குழந்தை இருப்பாங்க. ஒரு குழந்தை வருது. 35 ஐ சார். சார் 35 ஆன்சர் ஐ சார். 35 ஆன்சர் ஐ வருதா எல்லாருக்கும்? ஆன்சர் ஐ வருதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அப்புறம் 36 ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் எப்படி வரும்? புரியல எனக்கு. மைனஸ்ல வருது சார், அதான் புரியல. அது எனக்கும் தெரியல. அடுத்தது மைனஸ் டிபி. அதான் அந்த கேள்வியில ஏதோ ஒரு சிக்கல் இருக்குமா, அது என்னன்னு தெரியல. அது சம் சிக்கல் இஸ் தேர். சரி ஓகே, அடுத்த கேள்வி போலாம். 38க்கு போயிடலாம். 38 யாரோ ஒருத்தர் படிங்க. In a certain code GOOD in a certain code good is written as JRRG and Jack is written as MDFN, then fruit is written as dash. இருங்க, இன்னொரு குழந்தை வருது. யாரோ ஒரு குழந்தை நான் வரேன்னு சொல்லி இப்போ வந்துருச்சு. சரி, இந்த பொண்ணு வர முடிய மாட்டேங்க, விடுங்க. சரி, என்ன ஆன்சரு? குட் இஸ் ரிட்டன் ஆஸ், இது குட் வந்து ஜி,
எல்லாம் 2 ஸ்தானம் தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ சார் எஸ் சார் நம்ம 2 லெட்டர்ஸ் தள்ளி போட்டுருக்கோம். 3 சார். சார் 2 விட்டு 2 தள்ளி 3வது வரத போட்டுறாங்க சார். 3வது லெட்டர் சார். ஆமா. அப்ப என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஐ வரும். ஓகே சார் IUXLW சார். செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். எஸ் சார் செகண்ட் ஆப்ஷன் சார். ஆமா 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 ஐ ஜே கே எல் செகண்ட் ஆப்ஷன் டி எஸ் டி யூ வி. ஆமா செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். வெரி குட். செகண்ட் ஆப்ஷன். ஆமா ஆமா கரெக்ட். சோ இதுக்கு கஷ்டம் கிடையாது. பட் நான் கேர்ஃபுல்லா நீங்க போடணும். அடுத்த கேள்வி படிங்க யாராவது. In a certain code, jungle is written as JNLEGU, then forest is written as. இப்போ நான் படின்னு சொல்லும்போது உங்க வீடுகள்ல யாராவது பேசிட்டு இருந்தா நீங்க படிக்காதீங்க, வேற யாரோ படிக்கட்டும். சரியா? நீங்க மைக் ஆன் பண்ணணும்னா உங்க பாட்டி சத்தமெல்லாம் கேட்குது. அது மாதிரி கேட்கக்கூடாது. சரியா? இனிமே அந்த மாதிரி இருக்க படிக்காதீங்க, ஏன்னா வேஸ்ட் ஆயிடும். மற்றவங்க படிக்கட்டும். ஓகே. In a certain code, jungle is written as JNLEGU. எல்லாம் ஜம்பிள்டா எழுதியிருக்காங்க. அப்ப சார் ஆன்சர் வந்து 4 சார். எஃப் ஆமா சார் ஆப்ஷன் கடைசி வந்து 2 வருது. சார் 4 சார். 4ஆ? Are you sure? சார் ஆமா 4 தான் சார் வரும். இருங்க, யாரோ ஒரு குழந்தை வந்துட்டே இருக்கு. எஸ் சார். ஓகே அடுத்த கேள்வி வாங்க. क्वेश्चन 40 படிங்க. தமிழ்ல படிங்க யாரோ ஒருத்தர் क्वेश्चन 40. ஆங்கில எழுத்துக்கள் வரிசை இருந்து கான்சோனன்ட் 10வதாக வரக்கூடிய மெய்யெழுத்து கான்சோனன்ட் என்ன? The 10th consonant from the first consonant of the English alphabet. Consonant என்ன சொல்லுங்க. Without vowels. Without vowels. என்ன vowel என்னன்னு AEIOU தவிர இருக்க எல்லாம் சார். AEIOU சார். OU. அப்ப முதல் கான்சனன்ட் எது? B. B 10வது கான்சனன்ட்க்கு அப்படியே எதா இருக்கும்? Sir, M. Sir, M. 1 2 3 4 5 6 7 8 9 M சார். M என்ன? M sir. Second sir. இருங்க, 10th கான்சனன்ட்ங்கறாங்க. 1 2 3 4 5 6 7 8 M the answer. Very good. Fantastic. இப்போ இதுல கான்சனன்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் இது போட முடியும். ஓகே, அதனால தான் அந்த கேள்வி அடுத்த கேள்வி. இருங்க, யாராவது வீட்டில் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இதை மைக் ஆன் பண்ணாதீங்க கண்ணா ப்ளீஸ். வாட் லெட்டர்ஸ் பாரு. இப்போ யார் ஆன் பண்ணுறது? போச்சே, இந்த குழந்தைகளோட பெரிய தொந்தரவா இருக்கே. ஆன் பண்ணாதீங்க கண்ணா. படிங்க. 41வது கேள்வி இங்க தமிழ்லயே படிங்க. எக்கானமி வார்த்தையில் ஊ மற்றும் செகண்ட் என்ற வார்த்தையில் இல்லாத எழுத்துக்கள். எக்கானமி என்ற வார்த்தையில் உள்ள மற்றும் செகண்ட் என்ற வார்த்தை இல்லாத எழுத்துக்கள். எக்கானமியில் இருக்கும், செகண்ட்ல இருக்கும். MY அங்க இல்லையா? ஆமா, MY இல்ல Sir, MY. MY தான். Yes sir, MY. வெரி குட். அடுத்த கேள்வி சௌந்தர்யா படிங்க. 42வது கேள்வி. Which letter would divide the letters between N and Z into two equal halves? தமிழிலும் படிங்க. N மற்றும் Z இவற்றிடைப்பட்ட எழுத்துக்களை சமமாக கூறிடும் எழுத்து எது? N ல இருந்து Z முடிய எழுதி பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம். N O P Q R S T U V W X Y Z இதெல்லாம் சமமா இது பண்றது. இப்போ இவ்வளோ இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. 3 4 5 6. T வருதா? T தான் சரியான விடை. எனக்கே வந்துருச்சுன்னா அப்ப பாருங்களேன். T தான் சரியான விடை. அடுத்தது சார் புரியல சார். 42. ஓகே, 42 புரியல. யார் புரியாதவங்களுக்கு புரிய வைக்க நீங்களே சொல்லுங்க. சரி சௌந்தர்யா, உங்களுக்கு வந்ததா? T வந்ததா? இல்ல சார், அதுதான் சார் எனக்கு புரியல. அப்ப கோகுல் T வந்ததா? யாருக்கு வந்தது T? எனக்கு தான் சார். நான் தான் சார் ஃபர்ஸ்ட் புரியல. யாரு? எனக்கு தானே. உங்க பேர் என்ன? David sir. டேவிடா?
தேவமித்ரா. தேவமித்ரா இப்ப சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கு எப்படி வந்தது சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு மட்டும் வந்தா பத்தாது தேவமித்ரா, நீங்க சொல்லியும் கொடுக்கணும். சார் இப்ப என்ல இருந்து இக்ஸட் வரைக்கும் அந்த லெட்டர்ஸ் எழுதிக்கணும் சார். சரி, இப்ப அது மொத்தமா என்ல இருந்து இக்ஸட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 லெட்டர்ஸ் இருக்கு சார். 13 11 சார் அது between 11 இருக்குது, 11 இருக்குது. சொல்லுங்க. இப்ப 11னா வந்து இப்ப இப்ப ஆட் நம்பர் ஆடுறதுனால இந்த பக்கம் 5யும் அந்த பக்கம் 5யும் மைனஸ் பண்ணா சென்டர்ல ஒரு லெட்டர் வரும் சார். ஆமா, வெரி குட். அது வந்து டீயா வருது சார், அதான் டி ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. தேவமித்ரா நல்ல டீச்சர் ஆவாங்களே தெரியுது பார்த்தா. அடுத்து 43 பாருங்க. 43 யாரோ ஒருத்தர் ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட், பிக் த ஆட் ஐட்டம் ஃப்ரம் த ஃபாலோயிங் செட்ஸ். இதில் எது 4 கொடுத்துருக்காங்க, எது கொஞ்சம் வித்தியாசமானது? 3ல இருந்து அது வித்தியாசமானது. Yes sir. Third option. சரி சரி சரி, அது கரெக்ட். எப்படி தேர்ட் ஆப்ஷன் சொன்னீங்க சொல்லுங்க சார். புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துசம்ல ஒரு ரிலிஜியன்ஸ் சார். அப்ப பெசிமிசம் என்ன? பெசிமிசம் என்ன? அது ரிலிஜன் இல்லையா? அது ஒரு ரிலிஜியன் சார், ஆனா அது இந்தியால கிடையாது சார். அடப்பாவி, இந்தியால கிடையாது. ஓகே. புத்திசம், ஜெயினிசம், இந்துசம்ன்றது தமிழ்நாட்டுல இருந்தது சார். பெசிசம்ன்றது தமிழ்நாட்டுல இல்ல சார். தப்பு. புத்திசம், ஜெயினிசம், இந்துயிசம் தான் ரிலிஜன். இது பெசிமிசம் என்பது அது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை குறிக்கிற ஒரு சொல். பெசிமிசத்துக்கு ஆப்போசிட் என்ன? எதுவுமே பாசிட்டிவா நினைக்கிறதுக்கு பேரு ஆப்டிமிசம் பேரு, எதுவுமே நெகட்டிவா நினைக்கிறதுக்கு பேர் பெசிமிசம் பேர். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு 10 நிமிஷத்துல போய் சேரணும், கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகலாமா இருக்குது, நம்ம சேருவோமா, கொஞ்சம் லேட்டாக சேர்ந்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சே போனீங்கன்னா அது பெசிமிசம். இல்லை போய் சேர்ந்துருவோம், இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தால் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்டிமிசம். இல்லை இப்போ எக்ஸாம் NMMS எழுதிட்டு வரீங்க, எல்லாம் ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்கோம், எப்படி 90 வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது ஆப்டிமிசம். 90 வந்தால் கூட நீங்கள் ஐயோ இல்லைங்க நான் 10 கேள்வி தப்பாக எழுதிட்டேன், நான் 90 வராது 88 தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில குழந்தைகள். பொண்ணுகள்லாம் நிறைய அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பெசிமிசம் என்று பெயர். பசங்க என்ன பண்ணுவாங்க, 70 வரும்னு சொன்னா கூட 90 வரும்னு சொல்லி எப்படியே பந்தாவை விட்டு வருவான். பார்த்துருக்கீங்களா? உங்க ஸ்கூல்ல சில பசங்க வந்து அவன் கம்மி தான் மார்க் வாங்குவான், ஆனால் வெளியே வரும்போது பாருங்க அவன் தான் 100க்கு 100 வாங்குற மாதிரி கலர் காமிச்சிட்டு வருவான். பார்த்துருக்கீங்களா? ஆனால் கேர்ள்ஸ் கொஞ்சம் ஜென்ரலாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமாம், எனக்கு தெரியும். எங்கள் பெரிய பையன் எக்ஸாம் எழுதும்போது நான் போய் நிற்பேன். அந்த போர்டு எக்ஸாமில் முதல்ல ஒரு பையன் வருவான், அவன் அமைதியாக யாரோட பேசாமல் போயிடுவான். நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருப்போம். 2வது ஒரு பையன் வரும், 3வது எங்கள் பையன் வருவான். அவன் ஆக்சுவலாக 70 அதுக்கு மேலே 70 தான் வாங்குவான். ஆனால் வரும்போதே அப்பா பின்னிட்டேன் அப்படின்ட்டு வருவான், கையை 2 காமிச்சு பின்னிட்டேன்னு வருவான். அதுக்கு ஒரு பொண்ணு வரும், அதுதான் எப்பயே ஃபஸ்ட் மார்க், அது 98 வாங்குற பொண்ணு. அப்படியே கண்ணை கசக்கிட்டு வரும். என்னன்னு கேட்டால் 1/4 மார்க் போயிடுச்சு, 1/2 மார்க் போயிடுச்சுன்னு கசக்கிட்டு வரும். ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக இருக்குது, எங்கள் பையன் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கான். சும்மா ஒரு உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன், சரியா? ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. A for அமராவதி சார். A for ஆந்திர பிரதேஷ் சார். இருப்பா, அடுத்த கேள்வி இங்க. அங்கர், கேக்ஸ், வெஜிடபிள்ஸ், பேஸ்ட்ரீஸ். அங்கர் தான் சரியான விடை. அடுத்தது கிங், குயின், பிரின்சஸ், லேபரர். ஈஜிப்ட், வெஸ்ட் பெங்கால், சைனா, இந்தியா. West Bengal sir. வெஸ்ட் பெங்கால் என்பது ஒரு ஸ்டேட், மற்றதெல்லாம் கண்ட்ரி. ஆமா, அது ஸ்டேட், மற்றதெல்லாம் கண்ட்ரி. இப்போ இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். இது அஃப்கோர்ஸ் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லது. பட் நான் வந்து புதுசாக கேள்விகள் மட்டும் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இருமா இதை வந்து இந்த இது பாருங்க. First 2 words are related to each other. Choose the word which bears the same relation. Monk is to brotherhood. Letter is to. புரியல சார். பாருங்க, புரியலன்னா படிச்ச 4 தடவை படிச்சது புரிஞ்சிடும். பிரதர்ஹுட்க்கு தமிழ்ல என்னது சார்? புரியல. சகோதரத்துவம். ஆமா. சார் கேங்னு நினைக்கிறேன். கேங்கா?
ஜம்பிள் சார் Jumble, sir. ஜம்பிள் சார். இல்ல இங்க பாருங்க. ஓகே, இது புரியல. இது நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டமான நான் சொல்றேன் பாருங்க. இப்போ மாங்க்னு என்ன? துறவி அவர் சார் ஒரு Buddhist religion. அப்புறம் கிறிஸ்டியன்ல பிரதர்னு என்ன? Priest, sir. அவரும் துறவிதான். புரியுதா? அதுவும் துறவிதான், இதுவும் துறவிதான். ஆனா இந்த பிரதர்ஹுட்னு கொடுத்தாங்க. பிரதர்னா துறவி, மாங்கு பிரதர் ஒண்ணுதான் ஓரளவுக்கு. வேற வேற ரிலிஜன் தான் அது. பிரதர்ஹுட்னா அந்த மாதிரி துறவம் பண்றதுக்கு அது அந்த பிரதர்னு பேர். அப்போ லெட்டர் துறவ வாழ்க்கையை மேற்கொள்வது. ஆமா, கொள்வதுக்கு பிரதர்னு பேரு. அப்ப லெட்டர் அப்படிங்கிறது ஒரு பொருள். அதுக்கு ஒரு பிராடர் இது கொடுக்கறது என்ன கொடுப்பீங்க? ஆல்பம் ஆல்பம் என்பது சரியான விடை. ஆல்பம் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது. Yes, sir. என்ன வந்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் உள்ள விட முடியாது. அவங்க டூ விட்டுறலாம். இந்த கேள்வி ஆக்சுவலாக இது மாதிரி உங்களுக்கு வராது. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்கனால வந்துருக்குது. அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணுறேன். அது வராதுங்கிறதுனால அடுத்த கேள்வி. இது வேணா வரும் சம்டைம்ஸ். இங்கே பாருங்க. லெட்டர் ஏ டினோட் த செட் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக் தமிழ். அப்புறம் லெட்டர் அந்த பாக்ஸ் ஏ. அப்புறம் பி வந்து ஹூ ஸ்பீக் இங்கிலீஷ். சி வந்து அந்த சி செவ்வகம் இருக்கு இல்லையா, அது ஹூ ஸ்பீக் மலையாளம். டி வந்து த செட் ஹூ ஸ்பீக் தெலுங்கு. 4 லாங்குவேஜ் பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி படிங்க யாராவது ஒருத்தர். The number of people who can speak both Tamil and English is. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிக்கிறவங்க எத்தனை பேர்? 1 சார். 6 சார். 1 சார். 1 சார். 1 தான் சார் கரெக்டான ஆன்சர். 6 சார். இல்லையே. The number of people who speak both Tamil and English. சார் 6. 1 3 2 இந்த கூட்டினா 6 வரும். இப்போ 1 எப்போ போடணும் பண்ணா the number of people who can speak only Tamil and English. The number of people who can speak the only வந்திருந்தா அப்போ அவங்க அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவாங்க, மற்றது பேச மாட்டாங்க. அப்போ வந்து 1 கரெக்டு. ஆனால் இப்போ அந்த ஒன்லிங்கிற வார்த்தை இல்லை. அதனால் இங்கே வந்து 1 3 2 இதெல்லாம் ஆட் பண்ண 6 வருது. அதுதான் சரியான விடை. புரிஞ்சுதா குழந்தைகளா? எஸ் சார். தமிழ்ல மட்டுமன் வரணும். the number of people who can speak English, மலையாளம், தெலுங்கு. இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு 3ஐயும் பேசுறவங்க எத்தனை பேர்? 3ம் பேசுறவங்க ரேதர். இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு BCD. 4 சார். நல்லா பாருங்க. சார் 2. நல்லா பாருங்க. 4 சார். 2 4 4 சார். இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு 4 சார். 4 சார். 1 சார். இரு இப்போ 4 வருமா? 1 சார். 2 வருமே. எக்கோ அடிக்குது. 1 வராது. 1 சார். அப்ப 2 + 4 2 4 வரும். 2 4 வருமா? 2 + 4 அப்ப 6 பேர். இது ஆன்சர் நினைக்கிறேன். எஸ் சார். எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. எப்போ வருது? ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். சுந்தரமூர்த்தின்ற ப்ரொஃபைல். ஓகே. ஆஃப் பண்ணி வைப்பா. சரி, எல்லாம் இந்த எக்கோ வர்ற மாதிரி அங்க வீட்டுல பாட்டி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. பேட் பாய்ஸ். இங்க பாருங்க. இந்த 3 ஒரு ரவுண்டு, ஒரு முக்கோணம், ஒரு செவ்வகம், இந்த 3ல வர்ற எண்கள் என்னன்னா 3 2 இல்லை 2 4 தான். இந்த 3லுமே வர்றது 2 4 தான். அப்போ 2 + 4 6 என்பது சரியான விடை. கொஞ்சம் நீங்கள் கூர்மையே கவனிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய பிரெயின் வேண்டியது இல்லை. என்னம்மா சார் 2 சதுரத்திலயும் வருது சார். அது வரட்டும்.
அதான் சொல்கிறேன், அந்த ஒன்லி வந்தால் அதான் பிரச்சனை. ஒன்லிங்கிற வார்த்தை இல்லையே. இப்போ இங்கே ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு கொடுத்துருந்தா அப்போ அதில் 2 வராது. அங்கே ஒன்லி கொடுக்கல, மட்டுமன் கொடுக்கல. ஓகே, அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ஸ்பீக் எய்தர் இங்கிலீஷ் ஆர் மலையாளம். மலையாளமோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று பேசுகிறவங்க எத்தனை பேர்? மலையாளமோ அல்லது இங்கிலீஷோ பேசுகிறவங்க எத்தனை பேர்? 5 சார். எய்தர் மலையாளம் அல்லது இங்கிலீஷ். 38. சரி, இங்கிலீஷ் பாருங்க. இங்கிலீஷ் வந்து 1, மலையாளம் வந்து மலையாளம் ஆர் இங்கிலீஷ் தான். இங்கே பாருங்க, கேள்வி பாருங்க, கேள்வி நல்லா புரியுது பாருங்க. இங்கே 6 கொடுத்துருக்கான், அண்டு கிடையாது, ஆர். இங்கே பாருங்க, ஆர். இங்கே அண்டு. அப்போ क्वेश्चन தெரியல சார். கொஸ்டின் தெரியலையா? ஓ சார். ஏன் மற்றவங்களுக்கு தெரியுது சார். தெரியுது சார். தெரியலன்றாங்க. சும்மா சொல்லாதீங்கம்மா. நீ தெரியலன்னா உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ராப்ளம். இங்க பாருங்க, கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹூ கேன் ஸ்பீக் எய்தர் இங்கிலீஷ் ஆர் மலையாளம். இங்கிலீஷோ அல்லது மலையாளமோ பேசுறவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஓகே, யார் யாருன்னு பாருங்க. இங்கிலீஷோ மலையாளமோ பேசுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா இங்க பார்க்கலாம். இருங்க, இங்கிலீஷோ மலையாளமோ பேசுறவங்க எத்தனை பேர்? இப்போ இங்கிலீஷ் பேசுறவங்க 1, 17, 2, 3, 4, 5 மொத்தம் எவ்வளோ வருது? கூட்டுங்க எல்லாம். 18, 20, 20, 32 பேர் பேசுகிறாங்களே இங்கிலீஷு. அப்புறம் எய்தர் இங்கிலீஷ் ஆரம்பம். அப்போ மலையாளம் கூட்டுங்க. மலையாளம் எத்தனை பேர்? 21. மலையாளங்கிறது என்ன? மலையாளங்கிறது இதுதானே? ஆமாம், 21, 7, 46 சார். 6, 65 சார். இப்போ இதில் 2மே பேசுகிறவங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா எய்தர் இங்கிலீஷ் இல்லை, எய்தர், ஆமாம், எய்தர் 64 சார். அப்போ இருங்க, நான் 21, 7, 6, 6 எவ்வளோ வருது? 13, 44. 44 + 33, 65, 66 வருதான்னு பார்க்கலாமா? ஆன்சரு 66 என்று வருகிறது. அதுதான் சரியான விடை. புரிஞ்சுதா? இது மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி அமைதியாக போடணும். இஃப் த டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 100, how many do not speak either language? மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்க. how many do not speak either language? இல்லை, இது என்ன எய்தர்னு எதை சொல்கிறான்னு மீன் தெரியலையே. நெய்தராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது வேண்டாம், கன்ஃபியூசிங்காக இருக்குது. அந்த கன்ஃபியூசிங்காக எடுக்க வேண்டாம். அடுத்தது இல்லை, அது வேண்டாம், அது கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக எய்தர்னு போடக்கூடாது. எனக்கு 4 லாங்குவேஜ் இருக்குது. எய்தர் என்பது 2 லாங்குவேஜ் இருந்தால் யூஸ் பண்ணலாம். 2 கம்பேர் பண்ணும்போது எய்தர் யூஸ் பண்ணணும். தெரியும் இல்லையா? இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. எய்தர் என்பது 2 4 சொல்லும்போது எய்தர் பண்ண, அது கொஞ்சம் கன்ஃபியூஷன். வேண்டாம். நம்ம சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர் மாதிரி எந்த மொழியும் பேசாதவர்கள்னு கொடுத்துருக்காங்க சார். தமிழ் அப்படி கொடுத்துருக்காங்களா? 100 பேர் எந்த மொழியும் பேசாதவர்கள் 0வா? எந்த மொழியும் பேசாதவர்கள் என்ன பாருங்க, 12, 1, 3 எல்லாத்தையும் நீங்கள் கூட்டணும். கூட்டி அதில் அந்த காமனாக இருக்கிறதெல்லாம் கழிக்கணும். கழித்து அது என்ன வருதோ அதை 100லேருந்து கழிக்கணும். சரியா? இப்போ எப்படின்னா அது எந்த மொழி இங்கே 12ங்கிறது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்புறம் 17ங்கிறது வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான். சரி, அப்புறம் 21ங்கிறது வெறும் என்ன, அது மலையாளம். 19ங்கிறது இது. இதெல்லாம் கூட்டுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். தெலுங்கு 29, 29, 50, 69 வருது. இதெல்லாம் 69 அந்தந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இப்போ 2ம் பேசுகிறவங்க கண்டுபிடிக்கணும். எல்லாமே பேசுகிறவங்க 2. ஆமாம், இல்லையே, ஆமாம் 2. அதெல்லாம் கூட்டுங்க, என்ன வருது? 1, 3, 5, அது 9, 9, 2, 11, 11, 4, 15, 15, 6, 21, 21, 7, 28, 31, 31. ஆமாம், 0 தான் வருதுமா. 0 தான் வருது. கரெக்டு. யாரோ 0ன்னு சொன்னீங்க. 0 தான்மா, கரெக்டு. யூ ஆர் கரெக்ட். யாரோ ஒரு குழந்தை 0 சொல்லிச்சு, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் 0 சொன்னது? ஆஃப்ரீன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
பட் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அந்த கேள்வி. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா குழந்தைகளை அங்கே பாருங்கள், சொல்லிக் கொடுக்கும்போதே கன்ஃபியூசிங்காக இருக்க குழந்தைகளை நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏன்னா தப்பாக சொல்லிக் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு வச்சுங்க, அதில் போய் மண்டை உடைக்காதீங்க. சம்டைம்ஸ் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வரலாம். மண்டை உடைச்சிட்டு அது என்னென்ன கை பார்க்குறேன்ல கை பார்க்காதீங்க. நீங்கள் அதை விட்டுட்டு வேறு கேள்வி போயிட்டே இருக்கணும். சரியா? ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. அந்த வித்தின் 1 hour நம்ம நிறைய கேள்வி பண்ணணும். ஒரு கேள்வி விட்டிங்கன்னா 4 கேள்வி பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கேள்வி இருந்தால். சரி, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் டேர்ம்ஸ் இந்த டேபிள். ஆப்ஷன் 2 சார். எக்ஸ் ஒய் என்ன வரும்னு கேட்குறாங்க சார். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க சார், ரெண்டுத்தையும். சரி, ஆமா சார். ஆமாம். ஆப்ஷன் 3 பண்ணா ஆமாம் 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 ஆமாம். அப்போ 35 and 3. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அடுத்தது எப்படி இது? ஓ, சார் டயகனலா பார்த்தா ஒரு சைடு பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, இன்னொரு சைடு நெகட்டிவ் நம்பர் இருக்கு சார். சரி. நடுவுல 0. சார் இப்ப -5 தான் சார் வரும். 5 வரும் சார். -5 தான் சார் வரும். -5 -5 வருமா வெறும் 5 வருமா? -5 தான் சார். இல்லை, நான் நினைக்கிறேன் வெறும் 5 தான் வரும்னு நினைக்கிறேன். இருங்க, அது லாஜிக் எனக்கு இன்னும் கரெக்டாக வரல. இருங்க பார்க்கலாம். -5 சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எனக்கே தெரியலங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னமா அர்த்தம்? எனக்கு தெரியல. டயகனலா பார்த்தா எனக்கு சார் தெரியாம டயகனலா பார்த்தா ஐ திங்க் தெரியல எனக்கு. அது போட தெரியல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் ஐ திங்க் 5ங்கிறத கரெக்டான விடையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் அதுக்கு அடுத்தது பாருங்கள். இது பாருங்கள். செலக்ட் எனி ஒன் ஆல்டர்னேட்டிவ் whose alphabets when placed at the missing place complete the series. கீழ்காணும் மாற்று விடைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விடுபட்ட எழுத்தினை பொருத்தி தொடரினை பூர்த்தி செய்யவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். சார் செகண்ட் ஆப்ஷன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? சார் செகண்ட் ஆப்ஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா சார். செகண்ட் தான் சார் வரும். ஆமாம், செகண்ட் ஆப்ஷன் தான். ஓகே, வெரி குட். அதான் இதெல்லாமே செகண்ட் ஆப்ஷன் தான் பெரிய உங்களுக்கு ஒரு விண்டை இல்லை. பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக போடணும். அதுதான் ப்ராப்ளம். தப்பாக போட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுதான் கரெக்டாக நினச்சி வந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் ஒரு இடம் போட்ட பிறகு உண்மையாகவே கரெக்டாக போட்ட மாதிரி செக் பண்ணணும். அடுத்தது இந்த வாட்டர் இமேஜ் ஆஃப். தண்ணிக்குள்ளே என்ன இமேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் சைடு கொஞ்சம் தெரியல சார். இல்லை இல்லை, இதில் தமிழ் இங்கிலீஷில் ஒன்று தான். அதனால தான் அப்படி. சரி பாரு. கீழ்கண்ட வினாக்களுக்கு நீர் பிம்பத்தை காண்க. நீரில் இப்போ காமிச்சிங்கன்னா ஆப்பிள் 79 காமிச்சிங்கன்னா நீரில் எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட். சரி, யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன் செகண்ட்னு. மேலே இருக்கிறதுல கீழே வரும் இல்லையா? எஸ் சார், அது தலைகீழ வந்து சார். ஆமா சார். அடுத்தது ட்ரூத் எப்படி வரும்? சார் ஆப்ஷன் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். கரெக்ட். அடுத்தது read the relations carefully and answer the questions. டப்பா இஸ் கிரேட்டர் தேன். அதுக்கு அப்புறம் ஒரு முக்கோணம் வந்து ஸ்மாலர் தேன். அப்புறம் ஒரு புள்ளி போட்டால் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு போட்டால் ஈக்குவல் டு. இஸ் நாட் ஈக்குவல் டு தான். அப்போது என்ன கேட்குறாங்க? ஏ டப்பா பி, சி ட்ரையாங்கிள் பி, தென்
என்னது புரியல. ஓ தேர்ட் ஆப்ஷன் சார். 1 2 நீங்கள் பண்ணீங்கன்னா மூணாவது எது வரும்னு கேட்குறாங்க. இல்லை டி ஏக்கு பிக்குள்ள ரிலேஷன் பாரு. அதே மாதிரி இந்த டிஓசி டி டாட் சிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஏ இஸ் தேர்ட் ஆப்ஷன். இல்லை ஃபஸ்ட்டு என்ன போனீங்க ஃபஸ்ட்டு எப்படி ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்னா சி அப்படி பண்ண முடியாதே. ஒன்றுமே புரியல எனக்கு. தொடர்புகளை நன்கு கவனித்து முதல் தொடர்பு எப்படி என்ன கரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த டப்பால் என்ன வரும்? ஐ மீன் ஏ கிரேட்டர் தேன் பி அவனே கொடுத்துருக்கான். ஏ கிரேட்டர் தேன் பி, ஓகே. அப்புறம் சி வந்து ஸ்மாலர் தேன் பி. அப்புறம் டி வந்து ஈக்குவல் டு சி. இருங்க, சி வந்து அப்போ டி ஈக்குவல் டு சி, டி தென் பி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன் சார். ஆமாம், சி ஸ்மாலர் தேன் ஏ. சி ஸ்மாலர் தேன் ஏ தான் கரெக்டாக. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அப்படியே அதான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நம்பர் 2 முறை 3 முறை அந்த கேள்வி படிச்சிட்டிங்கன்னா, இப்போ முதல்ல இங்கேயே கிளாஸ்லேயே கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே போய் இந்த கன்ஃபியூஷன் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் இதே மாதிரி அந்த டப்பா என்ன கிரேட்டர் தேன் இருக்காது, அங்கே வேறு கூட கொடுத்துருக்கலாம். அடுத்தது இது என்ன? ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி, சி இஸ் ஸ்மாலர் தேன் பி, பி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஃபோர்த் ஆப்ஷன் சார். மேலே தூக்குங்க சார். சார் ஃபோர்த். மேலே தூக்குறதா? இல்லை இருங்க சார் செகண்ட். இருக்கண்ணா, அவங்க கேள்வியே தெரியலங்கிறேன். இப்போ தெரியுதா? எஸ் சார். எது கரெக்டு? ஃபோர்த் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். ஃபோர்த் வராது கண்ணா. ஏன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சின்னு போட்டால் அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி வராது, அது வராது. ஏ ஈக்குவல் டு 1 4 வராது இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன். ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி வருமா? இல்லையே, ஏன் செகண்ட் வரணும் புரியலையே. ஏவு சி இருக்கிறதே வராது, ஏசி இருக்கிறது எதுவுமே தப்பு. பியும் ஏ இருக்குது, தேர்டு தான் தேர்ட் தான் வரும். தேர்ட் தான் சார் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட், வெரி குட். கரெக்ட் சார். சரி, அடுத்த கேள்வி போகலாம். இப்போ தெரியுதா? இது தெரிய மாட்டேங்குதா? இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி, பி இல்லை ஏ இஸ் லெஸ் தேன் சி, பி இஸ் கிரேட்டர் தேன் சி, ஏ இஸ் லெஸ் தேன் சி, பி இஸ் கிரேட்டர் தேன் சி அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு இ. தென் A is greater than B is equal to C. Sir, option 2, sir. Option 2 A is smaller than E ன்னு சொல்லலாமா? Sir, 2 தான். ஆமா, 2 தான். வெரி குட். 54வது கேள்வி பார்த்துடலாமா? A is greater than O and AB is greater than AC. Then ஓவா? ஏன் ஓ வருது? ஓவே காணும் எங்கேயுமே. போச்சுடா. இல்லை, ஏ இஸ் கிரேட்டர் தேன் 0 இருக்குன்னு நினைக்கிறது இல்லைங்களா? ஏபி இஸ் கிரேட்டர் தேன் ஏசி, ஏ இஸ் கிரேட்டர் தேன் 0, ஏபி இஸ் கிரேட்டர் தேன் ஏசி அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கலையே. தெரிலமா?
இங்கே டி வரல, ஒன்றும் வர மாட்டேங்குது. தப்பாக கேள்வியே தப்பு. ஏன்னா டிஏ கொடுக்கலையே பாருங்கள். பேட் ஃபெலோஸ். இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், பெருசாக இருக்குது. அப்புறம் இந்த கடைசி இது ஒரு கடைசி கேள்வி, 90வது கேள்வி, கடைசி கேள்வி பண்ணிடலாம். சார் போன கேள்வியெல்லாம் ஈஸி தான் சார், ஆனால் கேள்வி தான் சார் பெருசாக இருக்கும். ஆமாம்மா, ஈஸி தான். நீங்கள் அது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் ஓகே, இது படிங்க. 90வது கேள்வி இப்போ போட ட்ரை பண்ணுங்கள். Magesh starts walking towards east and after walking 30 meters takes a right turn and walks again 30 meters. Then he turns left turn and walks again 30 meters. Again he takes left turn. After walking 15 meters, finally turns to his left and walks 60 meters. How far and which direction is Magesh from the starting point? சவுத்தில் இருப்பாரா? Towards east and walking takes a right turn and walks again 30 meters. Then he takes left turn or 30. Then again he takes left turn 15. ஆமாம், அப்போ 15 meters south is the சரியான விடை. 15 meters south is சரியான விடை. கரெக்ட். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு படம் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ என்ன மாதிரி மனசில் போட்டிங்கன்னா தப்பான ஆயிடும். நான் சும்மா மனசில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நானே அப்படி போட மாட்டேன் எக்ஸாம்ல. ஃபோர்த் ஆப்ஷன் சரியான விடை. ஓகே, இந்த ஒரு கேள்வி பார்த்துடலாமா? இந்த அந்த டைரக்ஷன் சென்ஸ் மாதிரி வந்திருக்கு பாரு. சம் கோட்ஸ் ஆர் ஷீப்ஸ், சம் ஷீப்ஸ் ஆர் கவுஸ். சார் ஃபர்ஸ்ட் பர்టిక్యులர் பாசிட்டிவ் வந்திருக்கு சார். ஓகே, நெக்ஸ்ட் யுனிவர்சல் பாசிட்டிவ் வந்திருக்கு சார். ஓகே, ஒரே நிமிஷம் சார். இப்ப சம் வந்து ஆன்சர்ல சம் வந்திருக்கணும் இல்லையா? எஸ் சார். சார் செகண்ட் ஒன்லி சார். செகண்ட் ஒன்லி இஸ் தி சரியான விடை. யார் அந்த பையன்? கோகுல் சார். கோகுல், வெரி குட் கோகுல். அடுத்த கேள்வி பாருங்க. இதில் இப்போ போட தெரியாதுன்னு கவலைப்படாதீங்க, நம்ம இதோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இது லாஸ்ட் கொஸ்டின். ஆல் மேங்கோஸ் ஆர் ஆப்பிள்ஸ், சம் கிரேப்ஸ் ஆர் ஆப்பிள்ஸ். யுனிவர்சல் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் பர்టిక్యులர் பாசிட்டிவ் சார். சார் எதுவுமே வராது சார். எதுவுமே வராது அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த ஆன்சர்? none of these are true sir. உண்மை அல்ல. none of these என்பது சரியான விடை. ஃபேண்டாஸ்டிக். எனிவே ஐ திங்க் வில் க்ளோஸ் அட் திஸ். அதெல்லாம் நல்லா சொல்கிறீங்க குழந்தைகளா. கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இதெல்லாம். நான் வேறு நேரம் கஷ்டமான கேள்வி எடுத்தேன். இது ஆக்சுவலாக உங்கள் எக்ஸாமில் இதை விட கொஞ்சம் ஈஸியாக வரும். சொல்ல முடியாது இந்த வருஷம் கஷ்டமாக கொடுக்கலாம். எல்லாம் இந்த குழந்தைகள்லாம் பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு கஷ்டமாக கொடுத்தா தான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பேச்சு கேட்பாங்க அப்படின்ட்டு கஷ்டமாக கொடுக்கலாம். வி டோன்ட் நோ, எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ கொஞ்சம் கஷ்டமான கேள்வி நம்ம போட்டு பழகினோம்னா நமக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்காக எடுத்தேன். இல்லைன்னா எனக்கு தெரியும் இட் இஸ் அ கஷ்டமான கேள்வி என்பது எனக்கு தெரியும். ஓகே, எனிவே வாழ்த்துக்கள். நிறைய பேர் நல்லா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். வில் மீட் அண்ட் சம்மர் கிளாஸ்.